வணக்கம், நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆடி 18, அதாவது ஆடி மாதம் கர்க்கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்க்கடகம்னா நண்டுன்னு அர்த்தம். இந்த மாதம் நீங்கள் யாருக்காவதும் கடனை செலுத்துனீங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு தவிர்த்து இன்றைக்கி எடுத்து வச்சுட்டு நாளை கொண்டு போய் செலுத்துனீங்கன்னா கடன் நீங்கிடும். ஆடி 18 அதுமா பெண்கள் சுமங்கலி பூஜை கொண்டாடுவார்கள், தாலி சரடை மாற்றிக்கொள்வார்கள். அதாவது அம்மன் பண்டிகையினுடைய உச்ச நாள் ஆடி 18. ஆற்றில் நீரெல்லாம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டே இருக்கும், புது வெள்ளம் வரும். அப்போது புது வெள்ளம் வரும் பொழுது அந்த ஆடி 18 அன்றைக்கு ஆற்றிலே குளித்து அங்கேயே பொங்கல் வைத்து விளக்கேற்றி வழிபடுவார்கள். இறந்து போன குழந்தைகள், நமக்கு ஒரு வயசுக்குள்ளே இறந்து போன குழந்தை, 5 வயசுக்குள்ளே இறந்து போன குழந்தைகள், 10 வயதுக்குள்ளே இறந்து போன குழந்தைகள், இவங்கள்லாம் கன்னின்னு பேர். இந்த கன்னிகளை நினைத்து அங்கே அவர்களுக்கு பிடித்தமான பால் சாப்பாடு, குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவுகள் இதெல்லாம் வச்சு ஆற்றில் ஒரு பெட்டியில் வச்சு அனுப்புவாங்க. அப்போ எல்லா தேவதைகளும் ஒரு நாள் மட்டும், வருடத்திற்கு இந்த ஒரு நாள் மட்டும் நீரின் வழியாக வரும். ஏன்னா பனிக்குடத்தின் வழியாக உடைந்த உயிர்கள் நீரின் வழியாக வந்து அந்த தேவதைகள் அதை பெற்றுக்கொள்ளும். ஆற்றின் கரை மீது உட்கார்ந்து கொண்டு இப்படி நாம் இந்த பூஜைகளை செய்கின்ற பொழுது நமக்கு வாழ்க்கையில் ஒரு சுபிட்சம் உண்டாகிறது. அதே போல் பெண்கள் திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொள்வார்கள். பக்கத்தில் ஒரு தெய்வீகமான மரம் இருக்கும், அந்த மரத்தை அவர்கள் காப்பு கட்டி விளக்கேற்று பொங்கல் வைத்து படையல் போட்டு நீர் விழாவி சாமி கும்பிட்டு தாலி சரடை அங்கே மாட்டிக்கொள்வார்கள். அப்படி மாட்டிக்கொள்கிற பொழுது இன்று ஆடி 18 2026 காலையில் 6 மணிலேருந்து 7:45 மணிக்குள்ளே ஒரு நல்ல நேரம். அதுக்கப்புறம் 11:45 பகல் 1:15 மணி வரைக்குள்ளற இடைப்பட்ட நேரம் நல்ல நேரம். மாலை வேளையில் 4:45 6:15 மணிக்குள்ளற உள்ள இடைப்பட்ட நேரம் நல்ல நேரம். பொதுவாக ஆடி 18 அதுமா நமக்கு வந்து வீட்டிலையும் வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு வண்ண மலர்களால் அலங்காரம்லாம் பண்ணி கன்னி தெய்வதைகளை வீட்டுக்குள் அழைப்பார்கள். அப்போ காலையிலே பார்த்திங்கன்னா வாழை மர தோரணம் கட்டுவாங்க, மாவிளை தோரணம் கட்டுவாங்க, விசேஷமான பூக்களால் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறமேல் பார்த்திங்கன்னா நிலைக்கு சந்தன குங்குமம் வச்சு நிலையில் எல்லா இடங்களிலும் கீழ்பாகத்தில் மஞ்சளை தடுவாங்க, படிகளிலெல்லாம் மஞ்சள் தடவி மா கோலம் போடுவார்கள். கோலம் போட்டு வாசலிலே வைப்பார்கள். இந்த மானாக்குழியிலே விளக்கேற்றுவார்கள். அந்த விளக்கேற்றுகின்ற நேரத்தில் அந்த தேவதைகள் வீட்டிற்குள் வரும். அப்போ இந்த தேவதைகள் வீட்டுக்குள் வரும் பொழுது கன்னிகளுக்கு பிடித்தமான பதார்த்தங்களை செய்வார்கள். ஒரு குழந்தை என்னென்ன சாப்பிடும் அதெல்லாம் பிரமாதமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கும், அதற்கு விளையாட்டு, அதுக்கு சாப்பிடக்கூடிய பொருட்கள், அந்த வயதுக்குரிய பொருட்களை எல்லாம் படையல் போட்டு ஒரு சின்ன பெட்டி வச்சு 2 பக்கம் குத்து விளக்கு ஏற்றி வச்சுருப்பார்கள். வீட்டில் மூத்த சுமங்கலிகள், அந்த வழிபாட்டை செய்யக்கூடியவர்களுக்கு பிரமாதமாக செய்வாங்க. அப்பொழுது வீட்டில் வெளியிலே வந்து நல்ல சாம்பிராணி புகையை காட்டி வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போவார்கள். அதுபோல் ஒரு சின்ன விளக்கை வெளியிலிருந்து ஏற்றி வீட்டுக்குள் கொண்டு போவார்கள். வீட்டிற்குள் கொண்டு போய் வைத்திருந்தால் வீட்டில் எந்த சப்தமும் இல்லாமல் அமைதியாக ஓய்வாக அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு மெல்லிய காற்று ஒன்று வரும். அந்த நேரத்தில் நம்முடைய உடலெல்லாம் புல்லரிக்க ஆரம்பித்துவிடும். அப்போ தூப தீப ஆராதனைகளோடு அந்த பெண் கூப்பிடுவாள், இன்னார் வயிற்றில் இந்த வர்க்கத்தில் வந்து இறந்து போன கன்னிகளே வருக வருக, உங்களை நாங்கள் மறவாது இருக்கின்றோம். நீங்கள் இந்த குலத்திற்கு குடும்ப தேவதையாக குலதேவதையாக இருந்து இவர்களை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். நீங்கள் எல்லாம் நம்புகிறீர்களோ இல்லையோ, அந்த நேரத்தில் ஒரு சிறு குழந்தையின் உடலில் அந்த தெய்வீக சக்தி புகுந்து கொண்டு குடும்பத்தில் உள்ளவர்களின் பெயரையெல்லாம் மனப்பாடமாக சொல்லும். நீ இதை செய்தாய், அதை செய்தாய், நீ இப்படி செய்திருக்கக்கூடாது, நீ என்னை மறந்து விட்டாய், இந்த நேரத்தில் இப்படி பண்ணாய் என்று நம்முடைய வாழ்க்கை சரித்திரத்தையே ரொம்ப அற்புதமாக சொல்லிவிடும். இதற்கெல்லாம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் விடாமுயற்சியும் அர்ப்பணிப்புத்தன்மையும் அன்பும் தேவை. அந்த காலத்தில் இப்படி வருடத்திற்கு ஒரு முறை கன்னிகள் இறங்கி பேசுகின்ற பொழுது
அவர்கள் ஆசீர்வாதம் தருவார்கள். வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கிறது, விவசாயம் செழிக்கவில்லை, ஆடு மாடுகள் எல்லாம் மடிந்து போகின்றன, நோய் நொடியாக இருக்கிறது, வீட்டில் பெரியவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார்கள், அது சொல்லும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லும். அது பிரகாரம் அந்த ஒரு வருடம் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் விண்ணில் இருக்கக்கூடிய இறைவனை மண்ணில் கொண்டு வந்து வைக்கக்கூடிய மாண்புகள் நம் நாட்டில் உண்டு. அதுதான் பெரியோர்கள் சொல்வார்கள், ஆகாயத்தில் மறைந்திருக்கிற சக்தி ஒரு மனிதன் மூலமாக வெளிப்படும். நல்ல பெரியோர்களை பார்த்தால் நமஸ்காரம் பண்ணுவார்கள், சுமங்கலிகளை பார்த்தால் வணங்குவார்கள். அப்போ சுமங்கலிகளுக்கு பூஜை பண்ணுவார்கள், கன்னிகளுக்கு பூஜை பண்ணுவார்கள். இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் மண்ணில் நாம் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனே வந்து இந்த மாதிரி ஒரு திட்டங்களை கொடுத்திருக்கிறார். ஆடி 18 நம்முடைய வாழ்க்கையில் செல்வச் செழிப்பை கொடுக்கும், குல விருத்தியை உண்டாக்கும். பெரும்பாலும் குழந்தையே இல்லாதவர்களுக்கு அது கண்ணி இறங்கி குலதெய்வத்தை ஒரு வேண்டிக் கொண்டு நீ இதை செய், நான் உனக்கு குழந்தையை தருகிறேன் என்று சொல்லும். சொன்னபடியாக அதே நாள் நேரத்தில் கருத்தரிப்பாள். அப்போ கருத்து அறிந்து கண்ணியை வழிபட குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு சூரிய வழிபாடு உள்ளதோ அந்த அளவிற்கு கோடி மடங்கு கன்னி வழிபாடு உண்டு. நாம் எல்லாம் சர்வசாதாரணமாக ஏதோ இன்று விஞ்ஞானம், அறிவியல், கம்ப்யூட்டர் என்று வேடிக்கை வினோதமாக நையாண்டியாக நக்கலாக பேசி கொண்டிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் பெருமை பீத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அஞ்சி நடுங்கி அரண்டு புரண்டு வாய்விட்டலறி மதிகட்டோட படியனில் முட்ட பாசக்கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறி கட்டுங்கிற மாதிரி குடும்பத்தை கட்டி குலத்தை கட்டி வாழ்வை உயர்த்தி தரக்கூடிய ஆற்றல் ஆடி 18 மாலை 6 மணியிலிருந்து 7:15 மணி வரையிலும் உண்டு. அந்த மாதிரி பூஜைகளை செய்யலாம், வளையல் போட்டுக்கொள்ளலாம், தாலியை மாற்றிக்கொள்ளலாம், வீட்டில் விளக்கேற்றலாம். அப்போ நமக்கு குலத்திற்கு பிடித்தமான குலத்திற்கு பொருந்தாத செயல்களை செய்ய மாட்டார்கள். அப்போ தான் நமக்கு வரும், நம்ம உணர்வோம் நம்ம தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கோம், இனி அப்படி போகக்கூடாது என்று கண்ணி நம்மளை வந்து எச்சரிக்கும். அது என்ன கண்ணின்னா புரியாது உங்களுக்கு. அதாவது நீங்கள் ஒரு நேர்கோட்டு பாதையில் அமர்ந்து பொறுமையாக இருந்தால் உங்கள் வீட்டில் இறந்து போன பெண்கள், இறந்து போன ஆண்கள், குறைந்த வயதில் அவர்கள் எல்லாரும் வணங்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் மின்னல் வேகத்தில் வருகை தந்து ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வருகை தந்து நம்மளுடைய உறவுகளுக்குள் எவராது ஒரு உடம்பில் உள்ளே புகுந்து அவர்கள் அபரீதமாக அதீதமாக பேசுவார்கள். இது மாதிரி வாக்கு கேட்பதற்காகவே காத்திருப்பார்கள் இந்த ஆடி மாதம் 18ஆம் தேதி. அன்பர்களே, இந்த வீடியோ வந்து சும்மா விளையாட்டுக்கு நான் பேசலை. இது தெய்வம் அருள் இருந்தால் மட்டும்தான் இதையே சொல்ல முடியும். பேசி கொண்டிருக்கிற பொழுதே என் உடலில் நாடி நரம்புகள் அத்தனையும் புடைக்கின்றன. ஒரு தெய்வீகத்தன்மை, ஒரு தெய்வீக தொண்டு, ஒரு தெய்வீகத்தினோடு உள்ளே நாம் நுழைகின்றோம். கடவுள் என்று ஒன்று உண்டு. ஆகாயத்தில் இருக்கிற சனி பகவானை கீழே பூமியில் நம்மை வணங்கும்படியாக மாற்றி இருக்கிறார்கள் சித்தர்கள். அதுபோல் இறைவனை, ஆகாயத்தில் இருக்கிற இறைவனை கொண்டு வந்து இங்கே நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் கோவிலாக. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இறைவன் படைப்பில் முதலில் பித்திருக்களைத்தான் படைத்திருக்கிறார், பிறகுதான் தேவர்களை படைத்தான். இறைவனுக்கு எவ்வளவு தொலைநோக்கு பார்வை! அன்பர்களே, இந்த மாதிரியான ஒரு நல்ல நாளில் நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் கசப்புத்தன்மை இல்லாமல், வேண்டா வெறுப்பு இல்லாமல், உங்கள் வீட்டில் மாண்டு போன குழந்தைகள் கருக்கழித்திருந்தாலும் கணக்கில் வரும். நீங்கள் பிள்ளை வேண்டாம் என்று கற்களை தீர்ப்பீர்கள். அவர்களெல்லாம் எண்ணி வணங்கி வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்வு நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.